பெண் கருவுற்றிருக்கும் பொழுது திடீர்னு தைராய்டு குறைபாடு, ஹார்மோனல் இம்பேலன்ஸில் சுகர் வந்துடுது டாக்டர். என்னை பார்த்த உடனே சார் என்னை விட்டுருங்க சார் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு 9 வயசுக்குள்ள அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக ஃப்ரீயாகவே இன்சுலின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை செத்து போனால் போதுன்ற அளவு கூட அவங்கள. பெண் கருவுற்றிருக்கும் பொழுது திடீர்னு தைராய்டு குறைபாடு, ஹார்மோனல் இம்பேலன்ஸில் சுகர் வந்துடுது டாக்டர். அப்போ அவங்க டெலிவரி பண்ணக்கூடிய அந்த குழந்தைக்கு சுகர் வருமா டாக்டர்? வராது, வாய்ப்பே கிடையாது, வராது. அதாவது கர்ப்பிணி பெண்களை பொறுத்தளவு சர்க்கரையை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, ஏற்கனவே சர்க்கரையை இருந்து அவங்க கர்ப்பமாகறாங்க, இது ஒரு வகை. இன்னொன்று சர்க்கரையே அவங்களுக்கு கிடையாது, கன்சீவ் ஆயிட்டாங்க, அது கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய 26, 28வது வாரத்தில் பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப சர்க்கரை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி 2 வகை இருக்குது. இந்த 2 வகை பேஷண்ட்டுக்குமே குழந்தை நல்லபடியாக பிறக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிட்டான். ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு சர்க்கரை வரவே வராது. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து 30, 40, 50 வயசு ஆகிறப்ப அதுக்கு சர்க்கரை வரலாம். ஆனால் அந்த ஏற்கனவே சர்க்கரை இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறதுல அது டைப் 1 இருந்தால் அந்த குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓ சரி 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 சரிங்க டாக்டர். ஒரு நார்மலான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறகுது, குழந்தைக்கு 2 வயசு 3 வயசு ஆகுது, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு வர்ற சர்க்கரை நோய் 100க்கு 99% டைப் 1. ஓ சரிங்க டாக்டர். டைப் 1 அப்படின்றது இன்சுலின் வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய. ஆமா, இன்சுலின் கொடுத்து தான் அந்த குழந்தை உயிர் பிழைக்கணும் அப்படின்ற நிலைமை. ஒரே 1% தான் டைப் 2. முன்னாடி நாங்க படிக்கிற காலத்துல டைப் 2 குழந்தைகளுக்கு கிடையாது. இப்ப நாங்க அந்த கேஸ்க்கு பாக்குறோம். ஏன்னா மருத்துவ வசதிகள் இப்ப கூடிருச்சு, அழகா அதை டைப் 2வா டைப் 1ங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியுது. அதனால கண்டுபிடிக்கும். டைப் 1 பொறுத்தளவு நம்ம 2 விதமான காரணங்களால வரலாம். பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு சர்க்கரை நோய் வருது அப்படின்னா அது குரோமோசோம்ல ஏற்படுற மாறுதல். ஓ சரிங்க. அதே குழந்தை ஒரு 5 வயசு 6 வயசு வர்றப்ப ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு நோய் தாக்குதல், ஒரு அப்பெண்டிக்ஸ் வந்திருக்கலாம், ஒரு அம்மை போட்டிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்டிவ் பெத்தாலஜி, ஒரு காய்ச்சல் வந்திருக்கலாம், இருமல் வந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால நம்ம உடம்புக்குள்ள போற அந்த நோய் கிருமிகள் அதை எதிர்த்து நம்ம உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடி இந்த நோய் கிருமிகளை தேடி அழிச்சு தான் நம்மளை காப்பாற்றும். அப்போ தேடி அழிக்கிறப்ப இந்த பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்களையும் ஆன்டிஜனா நினைச்சு அதை போய் அழிச்சிடும். அந்த பீட்டா செல் தான் இன்சுலின். ஆமாம், அந்த பீட்டா செல் அழிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக அழிச்சுவிடும். அழிச்ச உடனே செல்களே இருக்காது, இன்சுலின் சுரப்பு இருக்காது, அவங்களுக்கு சர்க்கரை வந்துடும். இப்போ குழந்தைகளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஜென்ரேஷனுக்கு இந்த சுகர் இந்த சர்க்கரை நோய் ஒரு தடைக்கல்லாம் மாறுமா டாக்டர்? நிச்சயமாக தடைக்கல்லாம் மாறாது. இப்போ ஒரு குழந்தை போர்டில் எழுதி போடுறதெல்லாம் அந்த பிள்ளை சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க. உடனே கண்டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வை குறைபாடாக இருக்குது, ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டால் சரியாகும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கண்ணாடி போட்டு அந்த பார்வை நல்லா தெரியும். இப்போ கண்ணாடி போட்ட குழந்தைங்கலாம் சைன் பண்ணல என்ன, பெரிய பண்ணுறாங்க. சொல்ல போனால் பழைய கால சினிமா கண்ணாடி போட்டாங்கன்னா அறிவாளின்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். அந்த அறிவாளிகளுக்கு கண்ணாடி ஒரு தடைக்கல்லாம் எப்பவுமே இருந்ததில்லை. அது மாதிரி தான் கணையத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு சின்ன குறைபாடு தான் சர்க்கரை வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நம்ம அங்கே எப்படி கண்ணாடி போடுறோமோ அதே மாதிரி இங்கே இன்சுலின் போடுறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி எந்த விதத்திலையும் தடையா இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லனா, பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் வாசிம் அக்ரம் பயங்கர ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு டைப் 1 டயபெட்டிஸ். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சர்க்கரை இருந்துச்சு. பவுலிங் போட வர்றப்பவே ஒரு சாக்லேட் எடுத்து அம்பையர் பைக்கில் போட்டுருவார். வேகமா ஓடி சர்க்கரை குறைஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த சாக்லேட் எடுத்து உள்ள போட்டுட்டு பவுலிங் பண்ணுவார். பின்னாடி கேப்டன் ஆனாரு. டோனி மாதிரி நல்ல ஒரு பேட்ஸ்மேனும் கூட, மிகப்பெரிய சாதனையாளர். ஆமா, அவர் டைப் 1 தான். இந்த மாதிரி சர்க்கரை உள்ள குழந்தைங்க ஒரு 30க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக ஃப்ரீயாகவே இன்சுலின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு சுகர் வந்துருச்சுன்றப்ப அது சைக்காலஜிக்கலாக டிப்ரெஸ் ஆகி குழந்தைகள் ஏதாவது அந்த மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? நிச்சயமா. அது உங்கள்கிட்ட ஏதாவது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க? நிச்சயமா. இப்போ ஒரு குழந்தை வளர்றப்ப அதை சாப்பிடும், இதை சாப்பிடும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, ஊசி போடுற வேலையெல்லாம் இருக்காது. இயல்பா குழந்தை மாதிரி குழந்தையா இருக்கும்.
இப்போ இந்த சர்க்கரை வர ஆரம்பிச்ச உடனே இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, டெய்லி ஊசி போடணும், ஊசி போட்டுட்டு தான் சாப்பிடணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்த உடனே அண்ணன் மாதிரி இருக்க முடியலையே, தங்கச்சி மாதிரி இருக்க முடியலையே, பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து இந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து இதை பற்றி ஒரு புரிதலே இருக்காது. ஒரு சர்டன் ஸ்டேஜ், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆனோடனே குழந்தை செத்து போனால் போதுன்ற அளவுக்கு கூட அவங்கள நினைச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த விரக்தி வந்து அந்த மாதிரி அவங்கள மாத்துன உடனே அந்த குழந்தை வந்து அதையும் தாங்கி அது டிப்ரெஷன் ஆகி கீழே போயிடுது. இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஒரு 8-9 வயசு புள்ள நினைக்கிறேன். அந்த புள்ள வந்து அரக்கோமா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல கொண்டாந்து ரூம்ல படுக்க வச்சிருந்தாங்க. நான் போய் பார்க்குறேன். போனோன்னே அந்த புள்ள அப்படி லைட்டா முழிச்சு என்னை பார்க்குது. டாக்டர் வந்திருக்காங்கன்னு தெரியுது. என்னை பார்த்த உடனே, சார் என்னை விட்டுருங்க சார், நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு 9 வயசு புள்ள எவ்வளவு ஒரு டிப்ரெஷனா இருந்தால் அதை நான் செத்து போறேன்ற வார்த்தையை பயன்படுத்தும். அது வந்து 10 வயசு குழந்தை வந்து அப்பா நான் அதை உடனே அதை புரிஞ்சுக்கிட்டதே அதான். இந்த மாதிரி சரி, அவங்க வீட்டில் கொடுத்த அழுத்தம், ஊசி போடுற அழுத்தம், உணவுக்குள்ள அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து அதை மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 days மட்டும் அவங்களை அட்மிஷன் போட்டு எங்களுடைய சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளையை அதுலேருந்து மாற்றி அந்த பிள்ளையே இன்சுலின் போடுறதை முதல்ல தயார் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதுவே குளுக்கோமீட்டர் கொடுத்து சுகர் பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஊசியோட அளவை மாற்றுற மனநிலையை அதுக்கு உருவாக்குறோம். இயல்பான உணவு இது மட்டும் பர்டிகுலராக சாப்பிடாத, 3 நாளைக்குள்ள அதை கம்ப்ளீட்டாக மாற்றுறோம். கவுன்சிலிங் வந்து அவங்க பேரண்ட்ஸ், அவங்க பாட்டி வந்தாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். வெளியில் போய் எல்லாட்டையும் இதை ஷேர் பண்ண வேண்டாங்கிறதையும் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 15 நாள் அந்த குழந்தை வருது. ஓரளவுக்கு சிரிச்சிச்சு என்னையை பார்த்து. 1 மாதம் கழித்து வந்தோடனே கொஞ்சம் நல்லா சிரிச்சிச்சு. ஒரு 3 months கழித்து வரப்போ குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வந்துடுச்சு. தேறிட்டாங்க. இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. இன்றைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து 30க்கு மேற்பட்ட குழந்தைகள் எங்கிட்ட வந்தாலும் வர்றப்ப பேஷண்ட்டுடைய அம்மா அப்பாவுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து எந்த சூழ்நிலையும் அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்குறீங்க, அதுக்கு தான் பார்க்க வந்திருக்கேன்னு யார்ட்டையும் பக்கத்துலேயோ வீட்லேயோ சொல்ல வேண்டாம். உங்களுக்கு சர்க்கரை இருக்க மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. பேரையும் அவங்க அம்மா அப்பா பேர் மட்டும்தான் நாங்கள் கூப்பிடுவோம். சரிங்க. உள்ளே வந்த பின்னாடி தான் அந்த குழந்தையோட பேரே நாங்கள் எழுதுவோம். அப்படி தான் நாங்கள் கொண்டு. நீங்களும் உங்கள் குழந்தை வந்து எந்த குழந்தைக்கு சர்க்கரை வந்தாலும் அதை வெளியில் போய் என் பிள்ளைக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னு ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை. அது இன்டைரக்டாக உங்கள் குழந்தையோட மனநிலையை பாதிக்கும். யார் வந்தாலும் அதை செய்யக்கூடாது. அப்படிங்க ஒரு அந்த குழந்தையோட டைரெக்டாக உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்கான மனசுக்கும் சேர்ந்து கொடுக்கறது தான். இப்போ நான் மறுபடியும் கேள்விக்கு வரேன் டாக்டர். இப்போ இந்த பெண் 20-22 வருடமாக சுகர் இருக்கு, இன்சுலின் எடுத்துட்டு இருக்காரு, மாத்திரை ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, கல்யாணம் ஆக போது, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை சுகர் பேஷண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டாக்டர்? ஏன்னா இந்த கேள்வி தான் சமூகத்து மேல திரும்ப வந்துகிட்டே வாய்ப்பே கிடையாது. அதுலயும் இப்ப நான் சொன்ன அந்த குழந்தை வந்து டைப் 1 பேபி. அதோட குழந்தைக்கு சர்க்கரையை 40-100 வயசுனாலும் வராது. டைப் 2 பேபிக்கா இருந்தால் அது வரும். அதுவும் அந்த குழந்தைக்கு எப்போ வரும்னா அந்த குழந்தை வளர்ந்து 40-50 வயசு வர்றப்பதான் வரும். பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை வராது.